துணை தலையங்கம் தேவஸ்தான மசோதா. பார்ப்பனரின் சூழ்ச்சி, மித்திரனின் அகம்பாவம். சென்ற புதன் வியாழக்கிழமைகளில் தேவஸ்தான மசோதாவை பற்றி பார்ப்பன மித்திரனாகிய சுதேசமித்திரன் பத்திரிகையில் அக்கிரமத்திற்கும் அளவில்லையா என்கிற தலைப்பின் கீழ் சில விஷமத்தனமான வார்த்தைகளை எழுதியிருக்கிறது. அது எதைப்பற்றி என்றால், வரப்போகிற சென்னை சட்டசபை கூட்டத்தில் தேவஸ்தான சட்டத்தில் உள்ள சில சட்ட சம்பந்தமான சிறு தவறுதல்களை திருத்துவதற்காக ஒரு மசோதா சர்க்காரால் கொண்டு வரப்பட போகிறது. ஏனெனில் அச்சிறு சட்ட சம்பந்தமான தவறுதல்களை ஆதாரமாக வைத்தே தேவஸ்தான மசோதாவை அடியோடு ஒழிப்பதாகச் சொல்லி நமது பார்ப்பனர்கள் மகந்துகளையும் மடாதிபதிகளையும் ஏமாற்றி அவர்களிடமிருந்து லட்சக்கணக்கான பொருளை கவர்ந்து விவகாரங்களை உண்டாக்கி நியாயஸ்தலங்களில் தற்கால தடை உத்தரவும் பெற்று இன்னும் பல மடாதிபதிகளை ஏமாற்றி பொருள் பறிக்க பிரயத்தனப்பட்டு வருகிறார்கள். இப்பொழுது சர்க்காரால் கொண்டு வரப்பட போகும் மசோதா நிறைவேறிவிடுமானால் இம்மாதிரி நமது பார்ப்பனர்கள் மடாதிபதிகளையும் மகந்துகளையும் ஏமாற்றி பொருள் பறிக்கவும் தற்கால தடை உத்தரவுகள் பெற்று தர்ம சொத்துக்களை கொள்ளையடிக்கவும் முடியாமல் போய்விடுமாகையால் இது பற்றியே சுதேசமித்திரன் மசோதாவை பற்றி அதிக பிரசங்கித்தனமாகவும் அக்கிரமத்திற்கும் அளவில்லையா என்று தலையங்கமிட்டு என்னென்னமோ பிதற்றுகிறான். 1. 1923 வருஷத்தில் மசோதா சட்டசபை அங்கத்தினர்களில் ஹிந்துக்கள் பலரால் எதிர்க்கப்பட்டும் ஹிந்துக்கள் அல்லாதாரின் உதவியைக் கொண்டு நிறைவேற்றப்பட்டது என்று எழுதுகிறான். மசோதா சட்டசபையில் நிறைவேறும்போது எதிர்த்த ஹிந்துக்களை விட எதிர்க்காத ஹிந்துக்களே அதிகமாயிருந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். மித்திரன் அகராதியில் ஹிந்துக்கள் என்று சொன்னால் பார்ப்பனர்களும் பார்ப்பனர்கள் தாளத்திற்கு ஆடும் பார்ப்பனரல்லாதாரையும்தான் குறிக்கும் போலிருக்கிறது. பார்ப்பனர்களுடைய அயோக்கியத்தனத்தை யாராவது வெளியில் எடுத்துச் சொன்னாலாவது, அவர்களுக்கு விரோதமாய் யாராவது நடந்து கொண்டாலாவது அவர்கள் இந்துக்கள் அல்ல போலும். 2. அல்லாமலும் ஆதி மசோதா கோர்ட்டில் விவகாரத்தில் இருக்கும்போது புது மசோதா வெளியிட அவசியமில்லை என சுதேசமித்திரன் கூறுகின்றான். மசோதாவில் சட்ட சம்பந்தமான சில குற்றம் இருந்ததன் பலனாய் கோர்ட்டில் மசோதாவை தள்ளிவைக்க விவகாரம் தொடுத்திருந்ததாக வைத்துக் கொண்டாலும் இந்த சமயத்தில் மசோதாவின் குற்றத்தை நீக்குவதில் மித்திரனுக்கு நஷ்டமென்ன? மசோதாவின் குற்றம் நீங்கி கோர்ட்டில் உள்ள வழக்குகள் மேல் நடவடிக்கைகள் நடத்த வேண்டிய அவசியமில்லாமல் நின்றுவிட்டு போக வேண்டிய அவசியம் ஏற்படுமேயானால் தங்கள் ஜாதியாருக்கு வீசாப்பிடாமல் போய்விடுமே என்கிற பேராசை கெட்ட எண்ணமும் வரப்போகும் தேர்தல்களில் பிரசாரம் செய்வதற்காக மடாதிபதிகளிடம் தேவஸ்தான மசோதாவை ஒழிக்க சட்டசபைக்கு ஆட்களைச் சேர்க்கிறோம் என்று ஏமாற்றி பொருள் பறிக்க முடியாமல் போய்விடுமே என்கிற சின்ன புத்திதானா அல்லவா? 3. தவிரவும் பொதுஜன அபிப்பிராயம் தெளிவாக வெளிப்பட போகும் சமயமான சட்டசபை தேர்தலுக்கு முன் மசோதாவை சட்டமாக்க முயலுவதால் பொதுஜன அபிப்பிராயத்தை மந்திரிகள் லட்சியம் செய்யவில்லை என்றும் இந்த மந்திரிகளை ஒழித்தால்தான் ஜனங்களுடைய அபிப்பிராயத்திற்கு மதிப்பு ஏற்படும் என்றும் கூறுகிறான். இது மகா அக்கிரமமான வாசகமென்றே நாம் சொல்லுவோம். இப்பொழுது சட்டசபையில் உள்ள கனவான்களின் அபிப்பிராயம் பொதுஜன அபிப்பிராயம் அல்ல என்று மித்திரன் எப்படி சொல்லக்கூடும்? பொதுஜனங்கள் என்றால் யார்? மித்திரனுடைய இவ்வார்த்தையானது பொதுஜனங்களையே அவமானப்படுத்தத்தக்கதாய் இருக்கிறது. பார்ப்பனர் தவிர, பார்ப்பனர் பெரும்பான்மையாய் இருக்கிற சபைகள் தவிர மற்ற சபை பொதுஜன சபை அல்ல என்றும் பொதுஜன அபிப்பிராயம் அல்ல என்றும் மித்திரன் கருதுவானேயானால் இப்பார்ப்பனர்களும் மித்திரனும் பொதுஜனங்கள் அல்ல என்று நாம் நிரூபித்தாலொழிய நமது நாடு முன்னுக்கு வராது என்றுதான் நாம் சொல்லுவோம். இப்பார்ப்பனர்கள் தாங்கள் எந்த முறையில் சட்டசபையில் போய் இருந்து கொண்டு பொதுஜன பிரதிநிதி என்று சொல்லிக் கொள்ளுகிறார்களோ அதே முறையில் சட்டசபைக்குச் சென்ற பார்ப்பனரல்லாதாரும் தாங்களும் பொதுஜனங்களின் பிரதிநிதி என்று சொல்லிக் கொள்வதற்கு உரிமை பெற்றவர்கள் என்ற அறிவு மித்திரனுக்கு ஏன் இல்லாமல் போய்விட்டது? இம்மாதிரி ஒரு சமூகத்தையும் சமூக பிரதிநிதிகளையும் கேவலமாகவும் அவமானமாகவும் மனம் புண்படும்படியாகவும் எழுதக்கூடிய ஆணவத்தை என்றைக்கு நாம் அழிக்கிறோமோ அன்றுதான் நாட்டிற்கே க்ஷேமம் உண்டாகும். அதில்லாமல் இவைகளை இப்படியே அதிக பிரசிங்கித்தனமாக நடக்கவிட்டுக் கொண்டிருக்கும் வரையில் கோயில் சொத்தை தின்னுகிறவர்களும் மகந்து மடாதிபதிகளுக்கும் தாசி வேசிகளுக்கும் இடையில் தூது நினைக்கிறவர்களும் வழக்குகள் பெயரால் தர்ம சொத்தை கொள்ளையடிக்கிறவர்களும் பாமர ஜனங்களை ஏமாற்றி வயிறு வளர்க்கிறவர்களும்
தேசத்திற்கோ மதத்திற்கோ கொஞ்சமும் பொறுப்பற்ற சுயநல பிணங்களுந்தான் நமது நாட்டு பொதுஜனங்களாக கருதப்படுவார்கள் என்றே நாம் பயப்படுகிறோம். அடுத்தாற்போல் சட்டசபையில் தேவஸ்தான மசோதா வரும்போது சட்டசபையை விட்டு வெளியில் வந்துவிட்டோம் என்று சொன்ன பார்ப்பன சுயராஜ்ய கட்சி வீரர்கள் மீண்டும் சட்டசபைக்கு வருவார்களா வரமாட்டார்களா என்பதும், தேவஸ்தான மசோதா விஷயம் சுயராஜ்ய கட்சிக்கு சம்பந்தப்பட்டதா தனித்தனி நபர் சம்பந்தப்பட்டதா என்பதும், தனித்தனி நபர் சம்பந்தப்பட்டதானால் கட்சித் தலைவரின் உத்தரவில்லாமலே சட்டசபைக்கு போகலாமா என்பதும் அறிய வெகுஜனங்கள் இச்சமயம் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலையங்கம், ஆகஸ்ட் 8, 1926.